தெரியுதா? தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய், விலையில்லா விருந்தகம், திருவெற்றியூர் தொகுதி. ஆட்சிக்கு கட்சிக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்த சேவையெல்லாம் செஞ்சு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நியாயம். கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஓட்டு வாங்கிறதுக்காக ஜனங்களுக்கு இது அதாவது எப்படி இந்த மாதிரி லைனில் நீங்கள் நின்று வாங்குவீங்களா? அதை ஒருத்தர் வீடியோவோட எடுக்கிறார். எப்படி வீடியோ எடுக்கிறார் செல்லில், தெரியாதா? ஜூம் பண்ணவா? வீடியோ எடுக்கிறார் தெரியுதா? ஏங்க எல்லாமே வீடியோ விளம்பரத்துக்காக தான் செய்கிறாங்க. வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு பழமொழி இருக்கு. என்ன இவங்க அடிக்கிற கூத்து, ஆட்சியை பிடிக்கணும், ஓட்டு வாங்கணும், கொள்ளையடிக்கணும். விஜய் ஐயா, முதல்ல உங்கள் மேலே இருக்கிற புகார், வழக்குகள், பிரச்சனைகள் அதை சரி பண்ணுங்க. உங்கள் பையனை நீங்கள் எங்கே படிக்க வச்சிங்க? நான் இப்போவும் சொல்கிறேன், யார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரதா இருந்தாலும் அரசு, தமிழ்நாடு அரசு ரைட்டா, அதனுடைய சலுகைகளை முதல்ல நீங்கள் அனுபவிங்க. நீங்கள் அரசு பள்ளியில் படிங்க, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க, உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைங்க. அரசு மருத்துவமனையில் நீங்கள் மருத்துவம் பாருங்கள். அப்போ தான் பொதுமக்களுக்கு உங்கள் மேலே உண்மையான ஒரு நம்பிக்கை வரும். நீங்கள் பஸ்ஸில் வரமாட்டீங்க, ஆட்டோவில் வரமாட்டீங்க, மெட்ரோவில் வரமாட்டீங்க, ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் வருவீங்க. இதில் ஒருத்தரையாவது ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் விஜய் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாரா? சாப்பாடு தரீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, 100 பேர் சாப்பிட்றாங்க, பசி ஆறட்டும். உங்களுக்கு தேவைப்படும் போது தான் இதை செய்கிறீங்க. இதுக்கு முன்னாடியே இதை செய்ய வேண்டியது தானே என்ற என்னோட கோரிக்கை. கேப்டன் மாதிரிலாம் யாராலையும் வர முடியாது. கேப்டன் பேரை சொல்லி தயவு செய்து, கேப்டன் பேரை சொல்லி, காமராஜர் பேரை சொல்லி யாரும் கெடுக்காதீங்க தயவு செய்து அவங்க பேரெல்லாம். சரியா? நன்றி, வணக்கம்.